ஹலோ மக்களே. ஸோ இதோ முருகன் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம நேற்று வந்து எல்லாருக்குமே தைப்பூசம் தெரியும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஒன்ஸ் நம்ம உள்ளே போகும்போது இவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. யாருக்கும் நிற்க கூட எங்கேயுமே பிளேஸ் இல்லை. இவ்வளோ பீப்புள் நியூசிலாந்தில் இருக்காங்களா, எல்லாம் இவ்வளோ தமிழ் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு ஒரே ஷாக்காக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து தைப்பூசம் வந்து நியூசிலாந்தில் இருக்கோம். நிறைய பூஜை, ரொம்ப நேரம் பூஜை போச்சு. ஸோ அவங்க வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து நியூசிலாந்தில் தைப்பூசம். அண்ட் ஒன் மோர் திங், காலையில் 6 மணிக்கிலேருந்து பால் குடம் எடுக்கணும் அப்படின்னா அவங்களாம் எடுத்திருக்காங்க. அது மாதிரி காவடி எடுத்திருக்காங்க, தேரெல்லாம் போயிருந்திருக்கு. நம்ம லேட்டாக தான் வந்தோம். ஸோ நம்ம வரும்போது வந்து எல்லா பூஜையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப நேரம் பூஜை போச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு மணி வரைக்கும் பூஜை தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பூஜை தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே உட்காந்து ஒரு ஓரமாக ஒரு பிளேஸ் கிடச்சிச்சு. அங்கே உட்காந்து ஃபுல்லாக இதை பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ பீப்புள். அண்ட் ஸ்ரீலங்கன்ஸ் மக்களும் அதிகமாக இருப்பாங்க இதில். அவங்களும் இதில் அதிகமாக இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க தைப்பூசத்தை. நம்ம ஊரில் எந்த அளவுக்கு விசேஷமாக இருக்குமோ அந்த அளவுக்கு இங்கேயும் சூப்பராக இருந்துச்சு. பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கோயில் ஃபுல்லாக செம்மையாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக அங்கங்கே வாலண்டியர்ஸ் இருந்தாங்க. ஸோ க்ரௌடை வந்து கிளியர் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் உள்ளுக்குள்ளே வந்து தேர்லாம் ஒரு ரவுண்டு போச்சு. வெளியிலையுமே தேர்லாம் போயிருந்திருக்கு. மார்னிங் நாங்கள் வந்து லேட்டாக போனதுனால அதெல்லாம் மிஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பூஜை தான் போகும். அதுக்கப்புறம் வந்து இதை பூஜை முடிச்சுட்டு சாப்பாடு அங்கேயே கொடுத்தாங்க. பாயாசம் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பூஜை தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப நேரம் பூஜை பண்ணாங்க, நிறைய ப்ரொசீஜர் பண்ணாங்க. அவ்வளோ பீப்புள் எங்கேருந்து இப்படி வராங்கன்னே தெரில. அவ்வளோ பீப்புள் எவ்ரி ஃப்ரைடேயும் வந்து கூட்டம் இருக்கும் தான். பட் அதை விட அதிகமாக இருந்துச்சு. யாரும் வந்து ரொம்ப பேர் வந்து இங்கே கோயிலுக்குள்ளே இடம் இல்லாமல் வெளியிலலாம் ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு க்ரௌடு இருந்துச்சு. ஸோ பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாகவே பூஜை தான் போயிட்டுருக்கோம். நம்ம வீடியோ ஆல்மோஸ்ட் 4 மினிட்ஸுமே ஃபுல்லாக பூஜை தான் வீடியோ ஃபுல்லாகவே இருக்குது. இவ்வளோ பீப்புள் நீங்களே பாருங்கள். க்ரௌடு அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லி எண்டு டு எண்டு இருந்தாங்க. அந்த வால் டு வால் அண்ட் பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா கோயிலுமே பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக. ஸோ தைப்பூசம் வந்து நம்ம ஊர் மாதிரியே இங்கேயும் வந்து பயங்கர விசேஷமாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து கண்டினியூவாகவே வாரம் ஃபுல்லாகவே அந்த பூஜை அது எல்லாமே போய்ட்டுருக்கு. இதுதான் சாப்பாடு. ஸோ அஸ்யூஷுவல் தான். இதுதான் அந்த க்ரௌடு. இது சாப்பாட்டு ஹாலு. யூஸ்வலாகவே வந்து முருகன் கோயிலில் வந்து அந்த சாப்பாடு மெனு மோஸ்ட் ஆஃப் இப்படி தான் இருக்கும். அண்ட் பாயாசம்லாம் கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. யூஸ்வலி மெனு வந்து மாறாது, சேம் மெனு தான். இந்த பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் அர்ச்சனை யாராவது பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி க்யூவில் நின்று அர்ச்சனைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபுல் வியூ. இப்போ க்ரௌட் இல்லைனால நல்லா எடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் ஃபுல் சென்டர் நம்ம முருகருடைய சிலை. அண்ட் அதுக்கப்புறம் இங்கிட்டு பீப்புள் எல்லாமே மெதுவாக சாமி இங்கே பாருங்கள், காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்துருக்காங்க. நம்ம அந்த இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிற இந்த கோயிலில் தான் தேரில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 2 சிலையை எடுத்து தான் தேர் போச்சு. அண்ட் பால் குடம்லாம் அவ்வளோ மக்கள் எடுத்தாங்க. நாங்கள் போகும்போது அதை உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ ஒழுங்காக அதெல்லாம் பார்க்க முடியல. ஸோ இதுதான் வந்து தேரில் வச்சு இழுத்த சாமி. இங்கே சைடில் வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இந்த சாமி தான் வந்து முருகர் தான் தேரில் வச்சு கொண்டு வந்தாங்க. அண்ட் இதுதான் சென்டர் முருகருடைய சிலை. இங்கே தான் வந்து இருக்கும். ஸோ பூஜை யூஸ்வலி இப்படி தான் நடக்கும். அர்ச்சனையெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எண்டில் அந்த எல்லா பூஜையும் முடிச்சு அர்ச்சனை போச்சு எண்டில். அண்ட் சாப்பிட்றவங்க எல்லாம் அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் க்ரௌடு கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ஹால் எல்லாம். ஸோ இதுதான் ஃபுல்லாக. அண்ட் இங்கேயுமே ஏதோ பூஜையெல்லாம் பண்ணியிருந்தாங்க, என்னென்னு கரெக்டாக தெரியல. அண்ட் கும்பாபிஷேகம் வேறு வரப்போகுது இந்த கோயிலுக்கு. ஜூலையா ஜூனான்னு தெரில. 2026 கும்பாபிஷேகம் வேறு வைக்க போகிறாங்க. அதுக்கு நிறைய டொனேஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு பெரிய செலிப்ரேஷன்ஸ் இருக்குது இந்த கோயிலில். அண்ட் இவங்க தான் வந்து இந்த கோயிலோடைய அந்த பூசாரி, முருகர் கோயிலோட பூசாரி. ஸோ இதுதாங்க தைப்பூசம்.